ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குக் வித் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1/2 கிலோ சிக்கன் வடி பிரியாணி. ஓகேங்களா? நாங்கள் கடலெண்ணெய் எடுத்திருக்கோம், 100 ml கடலெண்ணெய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அது ஒரு 1/2 கிராம், அதாவது 0.5. பட்டை போட்ட உடனே நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 200 கிராம். வெங்காயம் 200 கிராம் போட்டோன்னே அது நீங்கள் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளேமில் வச்சுட்டு கூட, நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு கூட அப்பப்போ கிண்டி விட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பக்காடா மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதினா, மல்லி, ஒரு 1/2 கைப்பிடி. நம்ம அது அள்ளணும் அப்படின்னா ஒரு 1/2 கைப்பிடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதை அப்படியே நீங்கள் போட்டு ஒரு 10-15 நிமிஷம், 10 to 15 செகண்டு நல்லா வதக்கிடுங்க. ஆரம்பத்தில் இதை ஸ்டார்ட் பண்ண போகும்போதே நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா, சிக்கனு, தயிர், இதெல்லாம் தயிர், வத்தல் பொடி, அப்புறமா உப்பு, கொஞ்சமாக லெமன் போட்டு நான் அதை ஊற வச்சுருக்கேன். சிக்கனை கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக 3 மிளகாய் போட்டுக்கோங்க. 1/2 கிலோவுக்கு 3 மிளகாய் சில்லி போட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி போடுவோம். மோஸ்ட்லி எல்லோரும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. அது போட்டோன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம தக்காளி போட்டு நல்லா ஜூஸியாக வதக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நம்மளுக்கு அடியும் பிடிக்காது. ஸோ இப்போ 200 கிராம் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம 1/2 கிலோ சிக்கன்றனால 200 கிராம் தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி கொலையாக வதக்கிடுங்க, இல்லை நல்லா ஜூஸியாக வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. ஸோ இது 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. ஸோ 1/2 கிலோவுக்கு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே ஒரு வதக்கிடுங்க. ஸோ வதக்கினோடனே அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து ஆளையே தூக்கிடும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு வரும். ஒய்ஃப் என்னை பார்த்து முறைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், வத்தப்பொடி, அதாவது 5 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோவுக்கு 5 கிராம். 5 கிராமே போதும். உங்களுக்கு சப்போஸ் காரம் வேணும்னா இந்த இன்பிட்வீனில் நம்ம செக் பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. 5 கிராம் சில்லி பவுடர் எனாஃப் தான். அதுக்கப்புறமா தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த 100 ml ஊற்றி ஒரு கிளறிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எண்ணெய் அந்த சைடை பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஊற வச்ச சிக்கனை போட போகிறோம். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அந்த 100 ml தயிரில் கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் சில்லி பவுட்ரு, லைட்டாக லெமன், ஒரு 2-3 சொட்டு லெமனு, சால்ட்டு போட்டு நான் ஸ்டார்டிங்லேயே நான் ஊற வச்சுருந்தேன். சைடில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகும், அது வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டுருப்போம். தண்ணி சூடான உடனே அதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அந்த அளவை நான் அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம வதக்கியிருப்போம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும் சிக்கன் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே சைடில் வச்சுருந்த தண்ணியிலேருந்து ஒரு 400 ml தண்ணி ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு 100 உலக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 உலக்கு ஊற்றிருக்கேன். அது 4 உலக்கு ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிளறிடுங்க. ஸோ நல்லா இது எல்லாமே இதாக மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு கிளறிடுங்க. ஸோ கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மோஸ்ட்லி கல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நம்ம ஒரு டைம் கிளறிட்டு செக் பண்ணிப்போம். உப்பை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. ஸோ நம்ம உப்பு செக் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த உப்பு கரிக்கணும். அது ரொம்ப கரிச்சிடக்கூடாது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த லெவல் உப்பு நம்ம போட்டுக்கணும்.
இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, நம்ம சிக்கன் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்திருக்கும். அப்படியே ஆயில் பிரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சைடில் வந்து என்ன பண்ணணும்னா, ரைஸை வந்து பாதியா பாயில் பண்ணி வச்சுக்கணும். பண்ணும்போது ஊற வச்சது நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்ல, கொதிக்கும்போது இந்த மாதிரி ரைஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நம்ம ரைஸை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு போடணும். உப்புமே நம்ம அந்த இதில் சொன்ன கான்செப்ட் தான். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணால் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கூடுன மாதிரி இருக்கும், கொஞ்சம் கரிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வரும், அந்த கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தண்ணி கொதித்த உடனே ரைஸ் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது ரைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா லென்த்தி ஆகிடுச்சா, இதுதான் அந்த பக்குவம். ஸோ கொஞ்சம் ரைஸ் போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜ்லேயே நல்லா லென்த்தியாக வந்துடும் ரைஸ். ஸோ லென்த்தியாக வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா வடிகட்டிடலாம். தண்ணியை வடிச்சிருங்க ரைஸ்லேருந்து, நல்லா வடிச்சிட்டு அப்படியே அதில் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம 1/2 kgயுமே வடித்து இதில் போட்டோம். ஓகேங்களா, நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து லைட்டாக தான் கிளறணும், ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி கிளறணும். ஓகேங்களா, ரொம்ப கிளறக்கூடாது. ஸோ லைட்டாக. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டு இது இந்த தண்ணியும் ரைஸும் சமமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவலாக. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றலை. அந்த டைமில் அந்த சுடு தண்ணி எடுத்து 400 ml ஊற்றினால அதுவே எனஃப் தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ட் லெவலில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த லெவல் கொஞ்சம் தண்ணி மேலே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த நீங்கள் சுடு தண்ணி வச்சுருந்தோம்ல, வடிகட்டின அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறமா ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 20 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே சிம்லேயே வச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்களா நல்லா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அவுட்புட்டு, நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்திருக்கா. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இது பண்ணாமல் மெதுவாக எடுக்கணும் நம்ம. ஓகேங்களா, அந்த ஓரத்தை மட்டும் அப்படியே எடுத்து சிக்கன் பீஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அது உடையாமல் அப்படியே நம்ம எடுக்கணும். ஸோ அப்படியே தான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் பிரியாணி லவரோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.